போன சண்டே மக்களே நாங்களாம் பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். எங்கள் அம்மா மட்டும் நான் வெஜ்ஜு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அதுக்கடுத்து சரி பக்கத்தில் இருக்க கடையிலேயே மீல்ஸ் வாங்கி அவங்களுக்கு போர் அடிச்சு போச்சு. சரி அதுக்கப்புறம் நான் ஆன்லைனில் பார்த்து சொன்னேன், இந்த மாதிரி ஆச்சி நம்ம கிச்சன் இருக்குது அதில் ஆர்டர் போடலாம் அப்படின்னு. அவங்க வந்து நார்மல் மீல்ஸ் சொன்னேன்னா அதெல்லாம் கிடையாது, எனக்கு ஸ்பெஷல் மீல்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்களா. சரி எப்பயோ ஒரு இடத்தானே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். ஆர்டர் வந்தவொடனே நான் தான் போய் வாங்கினேன். எனக்கு வேறு ஒரு டவுட் ஆயிடுச்சு, என்னடா இது மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணோம், ஏதோ பெருசாக பாக்ஸு தராங்களே, நான் கூட ஏதோ பட்டாசு நினச்சேன். அதுக்கப்புறம் எத்தனை திறந்தேன், உள்ளே பார்த்தா கலராக விதவிதமாக இருக்குது. அந்த பருப்பு பொடி பார்த்தோடனே செம்ம ஜாலி ஆயிடுச்சு. ஐயோ போடு இன்னைக்கு ஜாலி தான் அப்படின்னு. அதுக்கடுத்து அங்கே ரெட்டு கலரில் இருந்துச்சா, என்னடா சப்பாத்திக்கு எதுக்குடா கெச்சப் தரானுங்க அப்படின்னு எங்கள் அக்கா சொன்னா. அதுக்கப்புறம் அது சூப்புன்னு இப்போதான் சாப்பிட்ட உடனே செம்மையாக வேக்குன்னு இருந்துச்சு. இது அப்படியே ஓரம் தள்ளிட்டு அடுத்த கவர் இருந்துச்சு, அதில் பார்த்தோன்னா குழம்பு மற்ற சைடிஷ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பெல்லாம் எங்கடா அப்படின்னு கேட்பீங்க, அதை நாங்கள் ஃபஸ்ட்டே சாப்பிட்டுட்டோம், அதனால் காட்ட முடியல. அந்த ஊருக்காய் பயிர் பார்த்ததுக்கு தான் தெரிஞ்சுது, இனி ஒரு வீதி செய்வோம். ஓ அந்த பாட்டோட ஓனர் தான் இந்த கடையோட ஓனராடோ அப்படி. எங்கள் அக்கா பாயசத்தை பார்த்தோன்னே ஐயோ செல்லோ தங்கம் வாங்கடி ராஜாமணி நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்புறம் விடுவோமா. நாங்கள் நான் எங்கள் அப்பா எங்கள் அக்கா 3 பேரே அந்த பாயசத்தை சாப்பிட்டோம். பாயசங்கடா பாயசங்கடா கேசரி பார்த்தோம், அது வேற வெள்ளையா இருந்துச்சா, நல்லா இருக்காது போல அப்படின்னு நினச்சி சாப்பிட்டோம். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அதுக்கப்புறம் இலையை ஓப்பன் பண்ணோம், செம பெருசாக இருந்துச்சா. சரி கொடுத்த ஐட்டம் வேறு நிறையா இருக்கே, அப்படியே ஹோட்டலில் இருக்க மாதிரி வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம். பார்க்கவே சும்மா அருமையாக இருந்துச்சு மக்கள். நான் வந்து அந்த பொடி நெய் மட்டும் தான் ஊற்றி சாப்பிட்டேன், அதுவே வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மற்ற சைடிஷ்லாம் நான் எங்கள் அக்கா எங்கள் அப்பாலாம் சாப்பிட்டோம், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அம்மாவும் சாப்பிட்டாங்களா, நல்லா தான் இருந்துச்சு எல்லாமே, குறை சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஒரு விஷயம்னா அந்த டொமேட்டோ கெச்சப்பு சூப்பு அது மட்டும் தான் எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஓவராலாக நல்லா தான் இருந்துச்சு மக்களே ஆச்சி நம்ம கிச்சன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பாய்.